இன்றைக்கி வந்து என்ன ஒரு அப்டேட்னால், நம்ம ஹோண்டா யூனிகார்னில் வந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தது. சொன்னேன் இல்லையா ஒரு வாட்டி அந்த இன்ஜின் ஒர்க் இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம இன்ஜின் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டோம். கார்த்திகை நாட்டை போய்ட்டு எல்லாம் இன்ஜின் ரீபோர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பட் இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆயில் லீக் ஆகுதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் ஆச்சு. அந்த இது டிரைவ் ஷாஃப்ட் இருக்குல்ல இன்ஜின்லேருந்து, அந்த செயின் போடுறது இல்லையா, ஸ்ப்ராக்கெட், சின்ன ஸ்ப்ராக்கெட். ஸோ அந்த இடத்துல தான் ஆயில் மெயினாக லீக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லீக்கேஜ் இன்னும் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம வண்டியில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கைஸ், நம்ம ஹோண்டா யூனிகார்ன் ஸோ இன்ஜின் ரீபோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நெக் சைஸுக்கு போட்டிருக்கோம். அண்டு வேறு என்ன, இந்த ஆயிலெலாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக லீக் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். தென் வண்டியை கீழே படுக்க போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து இங்கே தான் லீக் ஆகிட்டு இருந்தது, தெரியுதாங்க ஆயில் லீக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போதைக்கு லீக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், க்ளவுஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கவரு. இது எதுக்குன்னா, இந்த ஆயில் இதில் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இது கவர் போட்டு வச்சுருக்கேன். இன்ஜின் கீழே அந்த ஆயில் லீக் கலர் இல்லையா, அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வாஷ் தான் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டாக இருக்கட்டும் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து கவர் அப்படியே அந்த துணியோடு அப்படியே கவர் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த கையில் ஆகாது. அந்த க்ளவுஸ் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பைக்கு வாஷ் பண்ணிடலாம். நான் அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. ப்ரெஷர் கம்மி தான். ஆமாம், இந்த பைப்பில் இருக்குது காமிக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அந்த டர்போ சார்ஜர் ஞாபகம் வருதுல்ல. ஸோ பைப் வந்து ஹாஃப் க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி வரும் அப்படின்றது. சரி, இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து டிப்ஸ்டிக்கில் கிட்டக்கிட்ட இருக்குது ஆயில் கொஞ்சம். ஒருபடி அந்த டிப்ஸ்டிக் வந்து க்ளீனாக துடைச்சிட்டோம்னா நமக்கு அந்த நெக்ஸ்ட்டு டிப் பண்ணி எடுக்கும்போது க்ளீனாக லெவல் தெரியும். இதில் வந்து எல்லா மிக்ஸ் ஆயில் இருக்குது. பைக் ஆயிலு, கொஞ்சம் கார் ஆயிலு, அதெல்லாம் இருக்குது. இங்கே ஹாஃபில் இருக்குது பாருங்கள். அண்டு குவாலிட்டி ஸ்மெல் தெரியும், பேர்ன் ஆகுதா என்ன ஏதுன்னு தெரியும். ஆயில் பேர்ன் இருந்தால் கொஞ்சம் மாதிரி அந்த பேர்னிங் ஸ்மெல் தெரியும், அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொருள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிஞ்சு அது யூஸ் பண்ணுற காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ ஸ்பேனர்ஸ், ரிங் ஸ்பேனர்ஸு, க்ளவுஸ் போட்டாச்சு திருப்பியும். டேக் த வேஸ்ட். அண்ட் இது வந்து அந்த பிளாஸ்டிக் பவுலு, பிகாஸ் ஆஃப் அந்த ட்ரெயின் ஆயில் எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து அந்த மேல் பக்கம் இருக்கிற கொஞ்சம் ஆயிலு அதெல்லாம் கொஞ்சம் லீக், அந்த ஆயில் லீக்கிறது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு அங்கே ஆயில் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும், லீக் ஆகிருக்கா என்னன்னு தெரிய வரும். ஸோ ட்ரெயின் போல்ட் கழட்டிருப்பேன். ஸோ ட்ரெயின் போல்ட் கழட்டி ஆன பிறகு ஸோ ஆயிலெல்லாம் ட்ரெயின் பண்ணிச்சு. க்ளவுஸ் எல்லாம் எப்படியோ அழுக்காயிடுச்சு. ஸோ இது வந்து கேன், பழைய கேன் ஷெல் ஆயில்து. ஸோ அந்த ட்ரெயின் ஆயிலில் வந்து அதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து செயின் அப்பர் கேஸ் கழட்டிகிட்ருக்கேன். தென் காமிக்கிறவாங்க செயின் கண்டிஷன் வந்து இது ஆக்சுவலாக புது செயின் தான், ரீசெண்டாக மாற்றிருந்து. நல்லா தான் இருக்குது செயின். இந்த ஆயில் எப்படின்னா, இது நான் லூப்ரிகேட்டே பண்ணல, அந்த இன்ஜின் ஆயில் அதில் ஒழுவி அதில் லூப்ரிகேட் ஆகிட்ருக்கு. தென் இது வந்து கியர் ஆயில். இது வந்து ஒரு 90 கிரேட் ஆயில். இதில் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், அந்த ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இந்த ஃபெவிகால், இந்த இதில் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும்ல ஃபெவிகால் எம்ஆர், அது. ஸோ அந்த ஃபெவிகாலில் காலியான பிறகு அதை க்ளீனாக லேபிளில் எடுத்துகிட்டு அதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆயில் ரொப்பி வச்சுடுவேன். வண்டியிலே இருக்கும் அது, எப்போ வேணாலும் இது செயினுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி இப்படி ட்ராப்பாக வரும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வண்டியில். ஸோ எப்போ உங்களுக்கு ஆயில் வேணுமோ அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைக் யூ கேன் டிஸ்பென்ஸ் இட் டு த செயின். Some people who don't have this spray
அந்த செயின் ஸ்ப்ரே அந்த மாதிரி செயின் லியூபு அந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மெயின் என்னென்னா இந்த செயின் கேஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வண்டிக்கு இதெல்லாம் ரொம்ப செட் ஆகும். ஓப்பன் செயினுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் த செயின் ஸ்ப்ரே, அந்த வேக்ஸ் டைப் வரும், க்ரீஸ் டைப்பு, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அது பைக் எதுக்கு நான் அப்படி டில்ட் பண்ணேன்னா உள்ளே இருக்கிற ஆயில் எல்லாம், இன்ஜின் ஆயிலெலாம் மிச்சம் மீதி எல்லாம் வெளியே வரும், அதுக்கு தான். அப்புறம் கீழே லோவர் கேஸ் ஓப்பன் பண்ணப்போ வண்டி வாஷ் பண்ண இல்லையா, அதில் தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் திருப்பியும் அதெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செயின் லூப்ரிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ வீல் கொஞ்சம் டர்ன் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் ஒரு லைட் டச்சப் கொடுத்துட்ருக்கேன் ஆயில். ஸோ இது வந்து இப்போ லெக் பெக், அந்த ஃபுட் பெக்கெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டோம்னா அவங்களுக்கு க்ளீனாக அந்த மூமெண்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்டாகிட்டு இருந்துச்சு வேறு அது. ஸோ இப்போ யூஸ் பண்ணது போது ரீஃபில் பண்ணி இது வந்து எடுத்து அப்படியே வண்டியில் போட்டுடலாம், அப்புறமா பண்ணலாம் அது. ஸோ இது வந்து அப்பர் கேஸ் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த idemitsu வீடியோவில். அது யாரும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் போல்ட் வந்து க்ளீனாக துடைச்சிட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு சீட்டிங் பண்ணி டைட் பண்ணியாச்சு. கீழே விழுந்த ஆயிலுங்களாம் துடைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த பழைய ஆயில் வந்து ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி அதை ப்ராப்பராக வச்சு நம்ம சர்வீஸ் சென்டர் கேரேஜ் எங்கன்னா கொடுத்துட்டோம்னா அவங்க அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க. மீன்ஸ் டிஸ்போஸ்னால் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டருங்க இருக்கிறாங்க, அதுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம idemitsu ஹோண்டா இன்ஜின் ஆயில், இது வந்து ப்ரீமியம் இன்ஜின் ஆயில் இது. ஸோ இதை வந்து நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வண்டி இப்போ சென்டர் ஸ்டாண்டில் போட்டாச்சு, திருப்பி நிற்க வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பார்க்கணும் இல்லையா, ஆயில் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் எனிவே இது ஒரு வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். ஸோ ஃபனல் க்ளீனாக துடைச்சிட்டு ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தென் லெட் வி டேக் அவர் idemitsu ஹோண்டா Pilot 40 10W30 MA இன்ஜின் ஆயில். MBன்றது வரது வந்து ஸ்கூட்டருக்கு வரும். ஸ்லோவாக அப்படியே ஃபில் பண்ணின்னு போகலாம். ஏன்னா அந்த இது ஃபனலில் வந்து அப்படியே ரொம்ப வந்துடுது. ஸோ அந்த ஏர் வெளியே போகணும் இல்லையா. ஸோ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இன்னொன்று வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா, நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி ஆயில் மாற்ற வேண்டியது. பட் இந்த வாட்டி நான் அப்படியே பண்ணிட்டேன் டேரெக்டாக, ஏன்னா ரன் பண்ணலாம் டைம் இல்லை எனக்கு. இன்ஜின் ஹெட்டில் இருக்க ஆயில் எல்லாம் கூட கீழே வரணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஊற்றிட்டு டிப்ஸ்டிக் வச்சு செக் பண்ணலாம் எவ்வளோ லெவல் இருக்குன்ட்டு. இருக்குது, டாப் லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ தட் இஸ் அப்பர் லெவல் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டாக ரன்னிங்கில் தெரியும். அது அவ்வளோ இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குல்ல சின்னது, அதில் வந்து நம்ம அந்த ஆயிலை வைக்கிறோம். அந்த 90 கிரேட் ஆயில், செயின் ஆயிலு, இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வண்டிக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹேக். இப்போ நம்ம ஆயில் லெவல் திருப்பி செக் பண்ணலாம். க்ளீனாக டிஷ்யூ பேப்பரில் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு அதை ட்ரை பண்ணணும் டிப்ஸ்டிக்கை. ஸோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக இருக்குது இப்போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் அடித்தேன், உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஐட்லிங் விட்டுட்டு, இல்லை அது கொஞ்சம் இஷ்யூ இருக்குது இன்னும், சரி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் அப்போயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங் விட்டுருந்தேன். ஸோ கைஸ் ஆல் டன். ஸோ வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறேன், போயிட்டு வேலை முடிச்சுட்டு வரேன். வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர்.